கால்குலேட் இருக்கு 24 17 24 24 கொட்டையே 17 24 கால்குலேட்டர் அடி பெருக்கணுமா அந்த கணக்கில என்னடா 17 கூட்டுறா கூட்டினா 30 தான் வரும். டேய் 18 17 34 நான் கரெக்டா ட்ரிப் அடிச்சீங்களா? நீ எங்க போக சொன்னீங்களோ போறேன். இவன் காலேஜ் படிக்கிறான் போன்ல பார்த்து கால்குலேட்டர் போடுறான். ஊதி ஒரு 2 கிலோமீட்டர் போறான். ஏய் இந்த சும்மால போலாமா? டேய் நான் வீடியோல தள்ளி வரேன். ஓகேவா? ட்ரிப் அடிச்சு போறேன். இது 34 கிலோமீட்டர் வண்டி நிறுத்திடும். எங்க நிறுத்தினாலும் சரி நிறுத்திடும் வண்டி. அதுக்கப்புறம் அடிக்கவே மாட்டேன். நடந்து வரணும். நீ நடந்தா வரணும். ஓகேவா? நடந்து வரணும். 50 ரூபா. ஆனா 50 ரூபாய் வாங்கினா கார் எடுத்துருவாங்க. பிரியாணி சாப்பிடுறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாத்துக்க பிளான் சாப்பிட்டு பங்கன்னு ஏறிட்டானா. வண்டி எடுத்துறவா பேசிட்டே இருக்காரா. 50 ரூபா கொடுத்தா இப்ப வண்டி எடுத்தா என்ன என்னடா நம்பிக்கைலாம் பேசுறீங்க. நம்பிக்கை இல்ல உங்ககிட்ட. நம்பிக்கை இல்ல. என்னடா சொல்றது? வா டவுன் ஸ்டோரி ஏறி போலாம். போலாம் வா. அதுக்கு 5 ரூபா. 5 ரூபாய் இவனே இன்ஜி வாங்கணும். லேடிஸ்க்கு ஃப்ரீ தான். லேடிஸ்க்கு ஃப்ரீ. ஆமா. லேடிஸ் ஃப்ரீ. லேடிஸ் ஃப்ரீயா? மீசைலாம் வலிச்சிட்டா. மீசைலாம் வலிச்சிட்டா. பொட்டு மட்டும் வச்சிட்டு. உங்களுக்கு நாங்க காசு கொடுத்துக்கிறோம். இப்ப என்ன போலாமா வேணாமா? வண்டி எடுத்துறோமா போலாமா இப்படி கேக்குறாங்க. ப்ரோகிராம் கேன்சல். அட எடுக்கங்க. ப்ரோகிராம் கேன்சல் ஆகும். போனா நீங்க காசை கூட கை மேல காசு வச்சாதான் வண்டி வரும் ரோட்டுக்கு. இந்த அந்த டாக்ஸி போலீஸ் அழகா புக் பண்ணி இருக்கலாம். அதுலயே போய் சொல்லிருக்கலாம். அதுவும் காசு தான். 500 ரூபாய் கேட்பான். முடியாது. ஏய் ரெட் டாக்ஸில புக் பண்றா வருது வண்டி. 500 ரூபாய் இருக்கு. 50 ரூபா. இதுக்கு எங்க இருந்து ஒரு 50 ரூபா அட்வான்ஸ் 50 ரூபா மட்டும் அனுப்பிச்சுடுறா. இளவு எடுக்காதா. அட்வான்ஸ் 100 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. வரும்போது 100 ரூபா கொடுங்க. போகும்போது 100 ரூபா வரும்போது 100 ரூபா. சரியா போச்சு. சொல்றா. சாவு வரே இல்லையா? வரலையா? நான் தான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அவன் கண்டென்ட் வரவே இல்லையா? ஏய் நான் அந்த விஷயம் வரலடா. ஆனா இது மூக்க போகஸ் பண்ணுங்க. வரியா இல்லையா தான் பேச்சு. எங்கடா? மார்னலிக்கு வரலையா? ஆண்டி போயிட்டு போலாம். பிரியாணி சாப்பிட போலாம். 50 ரூபா போகும். பிரியாணி சாப்பிட 30 ரூபாய் தானே இருக்கு. 100 தின்னு. 100 ரூபாய் இருக்கு. 200 ரூபா. ஏய் 150 ரூபா இருக்குன்றா. சரி நான் சொல்றேன் ஆளுக்கு 200 ரூபா வாங்கிக்க. சரியா? பிரியாணி வாங்கி கொடுத்துரு. இப்ப கூட்டு போயிட்டு வந்து சரியா போச்சு. அண்ணா பிரியாணி 60 ரூபாய் தானே. அது உனக்கு தேவையில்ல. நான் ஸ்பெஷல் பிரியாணி நான் கார்ல கொடுத்து பாஸ்மதி ரைஸ். அது எங்க இருக்கு பிரியாணி? நான் வாங்கி தரேன் உனக்கு. நீட்டா இருக்கும். எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும். ஆனா முருங்கக்கானா. போலாமா வேணாமா அதான் பேச்சு. நீ வண்டியே எடுத்துற மாட்டீங்க. நீங்க காசே தர மாட்டீங்க. அண்ணா யாரை எப்படி பண்ணிட்டு வண்டி வாங்கி ஒரு ரவுண்ட் போட்டு போயிருக்கீங்களா? அதெல்லாம் கூட்டு போற நேரத்துல கூட்டு போயாச்சு. எங்க போறது கஷ்டம் கிடையாது. அங்க போய் லைட் மாட்டணும் அது மாட்டணும் நீங்க நான் எதுக்குமே நிக்க மாட்டேன். நீங்க பேங்க் போற துணி எடுக்க போறன்னு சொல்லக்கூடாது. எனக்கு மட்டும் பேங்க் போற வேலை இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் தான். எல்லாத்துக்கும் 50 ரூபா தான். அண்ணா நான் வந்து கூப்பிடுறேன். இவனுக்கு பொங்கலுக்கு துணி எடுக்கணுமா? இவனுக்கிட்டே முதல்ல காசு கொடுத்தா 25 ரூபா 25 30 50 200 ரூபா போதும். ஏய் இல்ல இங்க பாரு கணக்கு பாரு 25 50 75 100 200 ரூபா ஆச்சா? 200 ரூபா ஆச்சு. ஏய் வெயில் அடிக்குது பந்துலாங்க. டேய் போடா பக்கம். அண்ணா எடுங்கடா வண்டிய. ஒண்ணும் இல்ல கோழி அடிச்சீங்கன்னா குழம்பு வச்சிடலாம். கோழி அடிச்சு கெட்ட வண்டியே கேட்பாங்க. அந்த கோழி அடிக்குது காசு கொடுத்து பெரிய கோழி வாங்கிட்டு வந்துடும். இருக்க கஷ்ட காலத்துக்கு திட்டுலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. நீங்க பேசுறதுனா அந்த மக்களுக்கு தெரியணும்ல. 10 ரூபா செலவு பண்றதுல மக்களுக்கு தெரியணுமா? சொல்லு இப்ப சொல்லு. என்ன மக்கள் இந்த வீடியோவை பார்த்தாதான் நம்ம காசு வரும். செலிபிரிட்டி வேற
ஏன் நீ மாஸ்க் எடு 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 சும்மா நான் காசு தரேன் விட்டுருவோம். பை சும்மா எல்லாம் அத்தனை பை பிரேக் வேற இல்ல பை. சரி நான் கார் எடுத்துட்டு வரேன். பிரியாணி எனக்கு வாங்கி ஏ கொடு. சும்மா விடுறா இந்த பாட்டு போடலாம் வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை பிரேக் அடிக்காது. பரத்தே சும்மா எடுத்துட்டு வராராம் பரத்தே. பிரேக் வாங்கி கொடுத்துருமா, ஆனா பெட்ரோல் போட மாட்டான். ஆமா ஏய் 100 ரூபா குடிச்சிருந்தா தின்ற அளவுக்கு சொல்லுவேன். அண்ணா 100 ரூபா ஆ, தான் சரி, சாப்பிடுங்க. வா, வா, வா. நான் பிரியாணி வாங்கி தரேன், நீங்க போய் கால் தரேன். நான் தின்ற அளவுக்கு தின்னுட்டே இருப்பேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பிரியாணி தான் தின்னணும். ஆ, ரைஸ் தான் சாப்பிடணும், சில்லி இல்ல அதிகமா சாப்பிடக்கூடாது. ரைஸ் தான் சாப்பிடணும். இதுதான் கதை. ஓகே. இதானே கதை. அண்ணா, இவன் நீங்க சில்லி சாப்பிட மாட்டீங்களா? அது எல்லாத்தையும் பொதுவா என்ன எவ்வளவு வாங்கணுமோ ஒரு பிளேட்டை வாங்கி 100 கிராம் வாங்கி வச்சுக்குவீங்க. ஆமா, ஆமா. அவர் 2 கிலோ வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி எப்படி- எல்லாத்தையும் எப்படி வாங்குற மாதிரி எல்லாத்தையும் அப்படி வாங்கணும். 100 கிராம் சில்லிக்கு 2 கிலோ வெங்காயத்தை வாங்கி வெட்டி வச்சுக்குவாங்க தின்னுங்கன்ட்டு. பிரியாணி வாங்கி தந்துடுறோம். சில்லி வாங்கி வீடியோ கொடுத்துருங்க. எடுத்து வந்தா கிடைக்காது. எல்லாம் ஒரு 50 ரூபா போதும். பொதுவா எல்லாத்துக்கும் எப்படி வாங்கணுமோ ஒரு 50 ரூபா பண்ணிடுங்க. ஆ, சொல்லு 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 போனதான் தெரியும். நீங்க போங்க, உங்க வாயில தான் தெரியும். போனேன். ஆனா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுங்க. ஏன்னா வீடியோ எடுத்து பண்றீங்க. இல்ல வேற 10K பழம் வச்சிருக்கீங்க. வண்டி எடுத்துட்டு வரேன்டா, இல்லைன்னு ஒரு சொல்ல. மனசாட்சி இல்ல. பாக்ஸ் வாங்கி தந்துடுறேன். வீடியோ எடுத்தெல்லாம் கிடைச்சிருமாண்ணே. நான் வாங்கி தரேன்ட்டேன். இது மாதிரி இது ஆளுங்களுக்குலாம் ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணாதானே நிம்மதியா இருக்கும்.